ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த ஃபினான்ஷியல் மைண்ட்செட் சேனல். நம்மள சில பேர் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சிலவங்க லம்சம் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ஃபேக்டர்ஸை பற்றி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எஸ்பெஷலாக இந்த 3வது ஃபேக்டர் வந்து நம்மள 95% பீப்புளுக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இருக்க போகுது. இந்த 3 ஃபேக்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். பேங்க் எஃப்டிலையும் சரி, கோல்ட்லேயும் சரி, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ஹை ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு வந்து அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லார்ட்டையும் ஒரு ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி, ஒரு மணி பூலை க்ரியேட் பண்ணி, ப்ராப்பரான ஸ்டாக்ஸை வந்து அனலைசிஸ் பண்ணி, அதை ப்ராப்பராக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு ஃபண்ட்ஸையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து நிறைய ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக அக்கௌண்டிங் டீம், அட்மின் டீம்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒரு சேர்ந்தது தான் ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. ஏஎம்சி அப்படின்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. உங்களுக்கு நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தெரிஞ்சிருக்கலாம். ஐசிஐசிஐ இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் தான் வரும். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டோட டைப்ஸ் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி, டெப்ட், ஹைப்ரிட்னு அதை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி. நீங்கள் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை ஃபர்தராக 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்னொன்று வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபண்ட் மேனேஜர், அவங்களுக்கு கீழே இருக்க ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து ப்ராப்பரான டியூ டிலிஜென்ஸ் பண்ணி, ஷேர் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணி, ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்த்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால அவங்களுக்கு லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இன்வெஸ்டர்ஸ்ட கிட்ட இருந்து வாங்குகிற பணத்தை அவங்க வந்து எந்த விதமான டியூ டிலிஜென்ஸோ அனாலிசிஸோ பண்ணாமல் இண்டெக்ஸ் ஃபண்டில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் தான் பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, நிஃப்டி 50 இருக்க 50 ஸ்டாக்ஸில் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிஃப்டி 500 எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிஃப்டி 500 இருக்க 500 ஸ்டாக்ஸில் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம அந்த 3 ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபேக்டர் 1, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எக்ஸ்பென்ஸும் இதில் வந்து அடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபண்ட் மேனேஜரோட சேலரி, டேட்டா அனாலிசிஸ், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட், அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ், அட்மின் காஸ்ட், அக்கௌண்டிங் காஸ்ட், அவங்க பண்ணுற மார்க்கெட்டிங் காஸ்ட், இது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் தான் அடங்கும். பொதுவாகவே பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டை காட்டிலும் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஏன் அப்படின்னா, பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்க எந்த விதமான டியூ டிலிஜென்ஸ் பண்ண போகிறதில்ல. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் அப்படியே அந்த ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்படி கிடையாது. அவங்க ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸை அனலைசிஸ் பண்ணி, ப்ராப்பராக டியூ டிலிஜென்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த ஃபண்ட்ஸை வந்து அவங்க அந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால் அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த 2 ஃபேக்டரால தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்பர் 1, டிஇஆர் அப்படின்னா என்னென்னா, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இதில் எல்லா விதமான எக்ஸ்பென்ஸும் அடங்கும். ஃபண்டு மேனேஜர் சேலரியிலேருந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் வரைக்கும் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். நம்பர் 2, ஏயுஎம் அப்படின்னா என்னென்னா, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ஸ். இந்த ஃபண்ட்ஸில் வந்து எவ்வளோ பெரிய மணி பூல் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, இது எல்லாமே ஏயுஎம்மில் தான் அடங்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஇஆர் டிவைடட் பை ஏயுஎம். இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 14 crore வச்சுக்கோங்க. அதே அதில் இருக்கிற ஏயுஎம்மோட டோட்டல் வேல்யூ வந்து 700 crore வச்சுக்கோங்க. இதை 14 டிவைட் பை 700 பண்ணும்போது உங்களுக்கு 2% வரும். ஸோ இந்த 2% தான் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை சில ஏஎம்சிஸ் ஆனுவலி சார்ஜ் பண்ணுவாங்க, சில ஏஎம்சிஸ் வந்து டெய்லியும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட போர்ட்ஃபோலியோ 1 லட்சம் வச்சுக்கலாம். அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2% வச்சுக்கலாம். இதை ஆனுவலாக சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு இயர்லி 2000 அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதே வந்து டெய்லி சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 lakh இன்ட்டு 2% டிவைட் பை 365. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து உங்களுக்கு 5.47 rupees வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. இது உங்களோட என்ஏவியிலிருந்தே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் இதை டிடெக்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து தெரியாது. இந்த ₹5.47 எப்படிங்க என் போர்ட்ஃபோலியோ அஃபெக்ட் பண்ணுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு பெர் மந்த் 10,000 எஸ்ஐபியில் 12% ரிட்டர்ன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 20 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நியர்லி 1 crore இருக்கும். அதே நீங்கள் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2% மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து 10% இருக்கும்.
ஸோ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 1 crore 76 lakhs இருக்கும். ஸோ பெர் டே 5.47 rupees வந்து உங்களுக்கு ஓவர் த 20 இயர்ஸில் உங்களுக்கு 24 lakhs லாஸை வந்து கிரியேட் பண்ணுது. நீங்கள் உங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை குறைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பேசிவ் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை நீங்கள் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹை ஏயுஎம்மாக இருக்க ஃபண்ட்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நமக்கு ஏயுஎம் இன்க்ரீஸ் ஆக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செபி வந்து ஏயுஎம்ஐ பேஸ் பண்ணி தான் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, லோடு. நீங்கள் வந்து லோடை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்ட்ரி லோட், இன்னொன்று வந்து எக்ஸிட் லோட். என்ட்ரி லோட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதில் ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதை 2009க்கு அப்புறம் செபி இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அந்த என்ட்ரி லோடுங்கிறது கிடையாது. எக்ஸிட் லோடு அப்படின்னா என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டை மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிடம்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஏஎம்சிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெச்சூரிட்டி பீரியடும் லாக்இன் பீரியடும் ரெண்டுமே வேறு. சில ஃபண்ட்ஸில் மட்டும்தான் இந்த மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும், சில ஃபண்ட்ஸில் வந்து இருக்காது. எந்தெந்த ஃபண்ட்ஸ்லாம் மெச்சூரிட்டி பீரியட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து மெச்சூரிட்டிக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டை வந்து ரிடம்ஷன் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸிட் லோடு இல்லாத ஃபண்டாக பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்பர் 3, டைம் வெயிட்டட் ரிட்டர்ன்ஸ் வெர்சஸ் மணி வெயிட்டட் ரிட்டர்ன்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸை ஏஎம்சி டீம் வந்து டைம் வெயிட்டட் ரிட்டர்ன்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணலாம், மணி வெயிட்டட் ரிட்டர்ன்ஸ்லேயும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ங்கிறத நம்ம பார்த்துடலாம். டைம் வெயிட்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட ரிட்டர்ன்ஸை எவ்ரி பர்டிகுலர் டைம் பீரியடில் அவங்க கால்குலேட் பண்ணி அதை ரீலிங்க் பண்ண மாதிரி காட்டுவாங்க. அதே மணி வெயிட்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் வேல்யூ எவ்வளோ இருந்தது, அப்புறம் நம்ம ஃபைனலாக வித்ட்ரா பண்ணும்போது எண்டு வேல்யூ எவ்வளோ இருந்தது, இதிலிருந்து அதோட ரிட்டர்ன்ஸை வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். 2020 ஒரு ஷேர் ₹1 ரேட்டில் 1000 ஷேர்ஸ் வந்து ஏபிசின்ற கம்பெனியில் இன்வெஸ்டர் ஒருத்தர் வாங்குறாரு. அதே 2021 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹2 ஆயிடுச்சு. இதில் அவர் திரும்பவும் ஒரு 1000 யூனிட்ஸ் வாங்குறாரு. இப்போது 2022 பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ₹1.25 இருக்குது. இப்போ அவர் வாங்கின எல்லா ஷேர்ஸையும் அவர் வித்துறாருன்னு வச்சுக்கலாம். இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவர் ஆவரேஜ் பை ரேட் பார்த்தீங்கன்னா ₹1.50 இருக்கும். அவர் ₹1.25 விற்றனால அவருக்கு வந்து ₹500 வந்து லாஸாக இருக்கும். இதில் ஓவராலாக அவருக்கு வந்து ₹500 லாஸ். இதை நீங்கள் டைம் வெயிட்டட் ரிட்டர்ன்ஸில் சொன்னீங்க அப்படின்னா 11.8% ப்ராஃபிட் ஆகும். அதே மணி வெயிட்டட் ரிட்டர்ன்ஸில் நீங்கள் சொல்லும்போது -12.7% இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா சில சமயங்களில் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிஸ் வந்து அவங்களோட லாஸை வந்து மணி வெயிட்டட் ரிட்டர்ன்ஸில் மென்ஷன் பண்ணாமல் டைம் வெயிட்டட் ரிட்டர்ன்ஸில் மென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வெறும் நம்பர் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதை டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.